உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாள், அம்மா, என் குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கிற என் மருமகளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. சரிம்மா. அம்மா, என்ன இது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? பாரதி, நீ வா. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல. சீக்கிரம் வா. போமா. அம்மா, எதுக்குமா இந்த நகையெல்லாம்? இப்பதானே சொன்னேன், நான் கேட்டதை கொடுக்க போற என் மருமகளுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு. அதுதான் இது. அன்னைக்கு ஆதிய நான் என் வயித்துல சுமக்கும் போது அவனோட பாட்டி இதையெல்லாம் எனக்கு போட்டு விட்டாங்க. இன்னைக்கு நான் உனக்கு இதை போட்டு விடுறேன். இத புடிமா. கொடுங்க. இதெல்லாம் நம்ம பரம்பரை நகைங்க பாரதி. இன்னைக்கு இது உன் கழுத்துல இருக்கும், நாளைக்கு என் கழுத்துல இருக்கணும். நீதான் நம்ம வீட்டு மகாராணி ஆச்சே. உனக்கு இந்த நகையெல்லாம் பெருசா என்ன? கடவுளே, என் மருமகளையும் அவ வயித்துல இருக்கிற வாரிசையும் நல்லபடியா பாத்துக்கோப்பா. வாங்கம்மா, நீங்களும் குங்குமம் வச்சு விடுங்க. பாரதி, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குடி. அடிப்பாவி, அழகருக்காக பெத்துக்க சொன்னா நகைக்காக பெத்துக்க போறியா? ஆமா, அப்படியே அழகரோட அம்மா எனக்கு பரம்பரை நகையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேளை பாப்பாங்க. அடிப்போடி, அவங்க என்னையும் அழகரையும் முதல்ல ஏத்துப்பாங்களானே தெரியல. இதுல நகை வேற போட்டு அழகு வேற பார்த்து கிழிச்சிருவாங்க. இங்க பாருடி, எல்லா அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டேன்னு வை, அதுக்கப்புறம்லாம் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், நீயும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ அழகர் ஊர்ல இருந்து வந்த உடனே அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். பாரதி, ஆனா ஒண்ணு பாரதி, ஆதியே உன் மேல இவ்ளோ பாசமா இருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுதே. ஏன், எதை வச்சு அப்படி சொல்ற? பின்ன பொதுவா அம்மா புள்ளையா இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்க பொண்டாட்டிய செம்மையா அவங்க அம்மா மாதிரியே பாத்துப்பாங்க. ஆதியும் அம்மா புள்ள தானே? ஆமாண்டி, அவர் சரியான அம்மா புள்ள. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவர் அம்மா மடியிலே படுத்துட்டு இருப்பாரு. குழந்தை மாதிரி ஊட்டி விட சொல்லிட்டு இருப்பாரு. அது கூட பரவாயில்ல. ரெண்டு பேரும் எப்படி இந்த பொம்பளைங்க கிச்சன்ல புரளி பேசிப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உங்க அத்தையும் சொன்னாங்கடி, டெய்லி போன் பண்ணி பேசிடுவாராம். இங்க என்ன நடக்குதோ அது அப்படியே அங்க சொல்லிடுவாராம். பவித்ராக்கும் ஆகாஷ்க்கும் இருந்த லவ்ல இருந்து பாட்டி யூஸ் பண்ற பாக்கு பிராண்ட் வரைக்கும் சொல்லிருக்காரு அவரு. ஓஹோ, அப்ப அந்த ஃப்ராட் தான் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பண்ண சொல்லிருக்கும். பின்ன பாட்டி வெத்தலைக்கு என்ன பாக்கு போடுதுன்னு சொல்றவரு இத சொல்லிருக்க மாட்டாரா? அது அம்மா புள்ள மட்டும் இல்லடி, சரியான அம்மா பைத்தியம். ஏதோ ஒண்ணுடி, இவன் வரப்போற நேரம் எல்லாமே சரியாயிடும். ஆதி போன் என்னாச்சுமா? லைனே போக மாட்டேங்குது. தெரியலம்மா, நானும் காலையில இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், லைனே போகல. சரி பாரதி, அவன் வந்ததும் நாம ஊருக்கு போயிடலாம். என்ன பாரதி அப்படி பாக்குற? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? நாம நம்ம ஊருக்கு போயிடலாம் பாரதி. அம்மா, அவர் வந்துட்டுமேமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இன்னும் எங்க மேல கோவம் போலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன? அவன் வந்த உடனே கிளம்பிடலாம். இந்த வீட்ல ஒரு நைட்டு தூங்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படிதான் என் பையன் இங்க இத்தனை நாள இருந்தானே தெரியல. எது எப்படியோ எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். அம்மா,
நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நான் உங்களையும் அதையும் விட்டுட்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த சூழ்நிலையில உங்ககிட்ட சண்டை போட்டது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, விடு. இல்லம்மா, நீங்க இங்க வந்ததுல இருந்தே என்கிட்ட ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. எனக்கு இந்த ஊரு இந்த வீடெல்லாம் பிடிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. பொய் சொல்லாதீங்கம்மா. நீங்க இன்னும் அதெல்லாம் மறக்கல. எல்லாத்தையும் மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. பாரதி, பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம். அத நீயும் மறக்கணும், நாங்களும் மறந்துட்டோம். நீங்க மறந்தீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் அதெல்லாம் மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் திரும்பவும் ஆதியை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கு செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இன்னைக்கு உங்க பையனோட ரத்தத்தை நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். நாங்க என்ன பாரதி செஞ்சிட்டோம்? என் புள்ள சாக கிடக்கும்போது அவனை காப்பாத்தினது குத்தமா? என் பாசத்தை பயன்படுத்தி என் தம்பியும் உன் கொழுந்தனும் உன் கொழுந்தனோட மச்சானும் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த தப்ப பண்ணிருக்காங்க. அதுக்கு நானும் ஆதியும் பலியாடா? அம்மா சரி, நீங்க தப்பே பண்ணலதான். ஆனா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க. என்ன சும்மா சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்க பாரதி? அப்போ நீ தப்பே பண்ணலையா? அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ண? நடந்த கொடுமை எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களையும் உங்க பையனையும் நான் ஏத்துக்கிட்டதான் என் தப்பா? நீ எதையும் மறக்கல பாரதி. அதனாலதான் என் பையனோட குழந்தை உன் வயித்துல வளரக்கூடாதுன்னு நீ அபார்ஷன் பண்ண போயிருக்க. நீ அபார்ஷன் பண்ண போனியா இல்லையா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பணம் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் வந்ததும் நீ சமாளிச்சிருக்க. அம்மா இது உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? நீ செஞ்சியா இல்லையா? உன்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ நானோ இல்ல ஆதியோ வாசுவோட குழந்தையா பாத்துருக்கோமா? அவள் ஆதி தன்னோட குழந்தையா தானே நினைக்கிறான். அவளை ஏன் வாரிசுன்னு நினைச்சுதானே சொத்தெல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். அவ மேல பாச வச்சதுனால தானே கம்பெனி பேர் அத்தனையும் தமிழ் தமிழ்னு மாத்தி இருக்கேன். இவ்ளோ செஞ்சும் ஆதியால உண்டான குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.